அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மகேந்திராவில் யுவோ டெக்ஸ் ப்ளஸில் 475DEயில் வெர்ஷன் 1 மாடலுங்க. இப்போ புதுசாக ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. 2025க்கான அப்டேட்டுங்க. இதில் என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் மகேந்திரா இன்ஜினோட வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடலில் 3 சிலிண்டர் MCP இன்ஜின் போட்டு கொடுத்துருக்குறாங்க. பழைய மாடலுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பழைய மாடல் 44 HP கேட்டகரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா 42 HP கேட்டகரியில் வருங்க. என்னப்பா 42 HP கொடுத்துட்டாங்க, இதில் வந்து பவர் கம்மியாக இருக்குமா அப்படின்னா, இதில் வந்து டார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. டார்க்கு ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கணும், விவசாயிகள் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற டிராக்டர் விவசாயிகள் வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வீல் டார்க் வந்து அதிகம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 191 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 HP கேட்டகரியில் இருக்கிற இன்ஜினுக்கு தான் இந்த டார்க் வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 42 HP கேட்டகரிக்கே பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வந்து வருதுங்க. அதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான ஹார்ஸ் பவரில் கம்மியான டீசலில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து நீங்கள் அதிக பவராக யூஸ் பண்ண முடியும். அதுக்கான ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த டிராக்டரில் இருக்குதுங்க. அது போக எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்திருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா MSPTOங்க. MSPTO V1 மாடலு 6 வருஷ வாரண்டியோடு வருதுங்க. இந்த வாரண்ட்டி பற்றி கரெக்டாக வந்து கம்பெனியில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. 6 வருஷ வாரண்டிங்கிறது இன்ஜினு, கிரவுண்டு, கியர் பாக்ஸ் மட்டும்தாங்க. அதுவும் குறிப்பிட்ட லிமிட்டேஷன் இருக்குது. கண்டிஷன் சப்ளைன்னு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. டிராக்டர் வாங்குகிற விவசாயிகள் பார்த்திங்கன்னா 6 வருஷ வாரண்ட்டி கொடுக்குறாங்க. என்ன ஏரியாவுக்கு வாரண்ட்டி வரும், வாரண்ட்டி கவரேஜ் வந்து எப்படி அப்ளை ஆகுன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டு டிராக்டர் எடுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த MSPTOக்கான ஸ்பீட் சார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது MSPTO நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்ன RPM கிடைக்கும், ஸ்டாண்டர்டு 540 யூஸ் பண்ணுறப்போ 540 எக்கானமி யூஸ் பண்ணுறப்போ என்ன ஸ்பீடு கிடைக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 154 RPMலேருந்து 596 RPM கிடைக்குங்க. அதே மாதிரி 540 எக்கானமி போட்டு MSPTO யூஸ் பண்ணுறப்போ 184 RPMலேருந்து 711 RPM உங்களுக்கு கிடைக்கும். ரிவேர்ஸில் பார்த்தீங்கன்னா 209 RPM 540லையும் 249 RPM பார்த்தீங்கன்னா எக்கனாமிலையும் கிடைக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா PTOட அப்கிரேடுங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய MSPTOட வரக்கூடிய டெக் ப்ளஸ் சீரீஸுங்க. இந்த MSPTO பார்த்தீங்கன்னா 575 585லையும் வந்திருக்குதுங்க. நிறைய பேர் வந்து மகேந்திராவில் 50 HP மாடல் வந்து கேட்குறீங்க. அதே மாதிரி 50 HPயில் பார்த்தீங்கன்னா 605 மாடலும் ரிவ்யூ கேட்குறீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த டிராக்டருக்கான சீல் பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. 38.5 HP வருதுங்க. PTO பவர் பார்த்தீங்கன்னா SFC பார்த்தீங்கன்னா பழைய மாடல் காட்டிலும் இதில் கம்மியாக இருக்குங்க. SFC பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்பெசிஃபிக் ஃபியூயல் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எவ்வளோ டீசல் போகும் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் வேல்யூ வச்சு நம்ம கணிக்க முடியுங்க. SFC வேல்யூ எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டீசல் சிக்கனம் கிடைக்குங்க. ஸோ அது வந்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. PTO பவரும் நல்லா இருக்குதுங்க. 36 பிளேடு நல்லா ஹெவி ரொட்டாவேட்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்குங்க. 42 பிளேடு லைட் டியூட்டி செமி சாம்பியன் மாடல் போட்டுங்க. ஒரு சேத்தளவு புழுதி அடிக்கிறக்கும் இந்த டிராக்டர் வந்து ஒரு பக்காவான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. MSPTOக்கான லிவர் இதுதாங்க. ஸ்டாண்டர்ட் 540 எக்கனாமி செலெக்ஷன். ஸோ இந்த அப்டேட்டோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. மகேந்திரா வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த டிராக்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. மகேந்திராவில் யுவோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வெர்ஷனுங்க 475ல் டாப் எண்ட் வெர்ஷன், 4 வீல் டிரைவில் டாப் எண்ட் வெர்ஷன் பார்க்குறேங்க. இப்போது இதில் டெக் ப்ளஸ் லான்ச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா பானட்டோட லிஃப்டிங் பொசிஷனை வந்து மாற்றிட்டாங்க. முன்னாடி இருந்து தூக்கி விடுற மாதிரி இருக்கும். இந்த டெக் ப்ளஸ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து தூக்கி விடுற மாதிரி வந்துருச்சுங்க. பானட் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் லிஃப்ட் ஆகிக்குங்க. இன்ஜினுக்கு காற்றோட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க. ரேடியேட்டரும் பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேடியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனோட வருங்க. காற்றை தவிர வேறு எந்த புழுதியோ எந்த டஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் மெட்டீரியலுங்க. அந்த மெட்டீரியலில் போய் பட்டு ரேடியேட்டருக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனுங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின். இந்த ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும். இன்ஜினுக்கு வந்து காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். அதோட நீங்கள் வந்து சர்வீஸ் டைமில் இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏர் ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணுறக்கா இருக்கட்டும், ரேடியேட்டர் க்ளீனிங்க்கு எல்லாமே பக்காவான பொசிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மஃப்ளருமே பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டருக்கு வந்து ஹீட் படக்கூடாதுங்கிறதுக்காக சைடில் கார்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய பேர் வந்து தீ காயப்பட்டிருப்பாங்க.
கை வச்சு பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்ஜின் பார்த்திங்கன்னா இதில் மகேந்திராவோட எம்ஜிப் இன்ஜினுங்க. 2900 சிசி இருக்கக்கூடிய இன்ஜினு. இதோட டார்க் பார்த்திங்கன்னா அதிகங்க, 191 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, 28% பேக்கப் டார்க்கோட வருது. டீசல் பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போச்சோட 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. டீசல் டேங்க் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டீலில் வருங்க. பழைய சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபைபரில் கொடுத்தாங்க. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்டீலில் மாற்றிட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. கெப்பாசிட்டின்னு பார்த்தா 60 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. டீசல் மைலேஜை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி ஃபில்ட்ரும் ஒரு மெயின் ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தண்ணி வடித்து விடுங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு வந்து மேலே ஏறிச்சுன்னா பார்த்திங்கன்னா தண்ணின்னு அர்த்தம். அந்த தண்ணி வந்து வடிச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பம்போட லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் மோட்டர்லாம் லேட்டஸ்ட் டைப்பில் இருக்குங்க. டூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்லேயும் இப்போ பிளாஸ்டிக்கில் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மகேந்திரா ஸ்டைலில் ஸ்டீலில் கொடுக்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. சைடில் கொடுத்துருப்பாங்க டூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுமாரி இருக்குங்க. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா நீட்டாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. மகேந்திராவில் எம்ஜிப் சீரீஸ் இன்ஜின் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லிட்டு போங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிராக்டர் வந்து நியூட்ரல் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுவுமே உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகுங்க டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா. இன்ஜின் வந்து ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குதுங்க. சவுண்டு வந்து மாறி இருக்குதுங்க. மகேந்திராவோட நேச்சர் சவுண்ட்லேருந்து இது கொஞ்சம் நீட்டான சவுண்டாக இருக்குது. சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, கலப்பை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த டிராக்டர் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு 9 குழு கலப்பை இருக்குதுங்க, வயல் காடு ஏரியாவில் நாங்கள் இருக்கிறோம், சேரு ஓட்டணும் ப்ளஸ் வந்து கலப்பை அளவுக்கு யூஸ் பண்ணணும், புழுதிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸருக்கு இந்த டிராக்டர் வந்து செட் ஆகுங்க. மகேந்திராவில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 2-3 கை மாறி ஓடினாலும் ஈஸியாக பழகிக்கலாங்க. மகேந்திரா டிராக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நீட்னஸ் வந்து இருக்கும். பேசிக் மாடலாக இருக்கும், பேசிக் கியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் டிராக்டரை பற்றி. அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க மகேந்திரா டிராக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்றைய அளவுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிரைவர்ஸ் வந்து மகேந்திராவில் 475 575 ஓட்டி பழகித்தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிராக்டர் டிரைவராக மாறியிருப்பாங்க, டிராக்டர் ஓனராகவும் மாறியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மகேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்டுங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பிராண்டுங்க மகேந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. டிராக்டரோட வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 6 அடி தாங்க. ஃப்ரண்ட் டயருக்கும் பின்னாடி டயருக்கும் சென்டர் பார்த்திங்கன்னா 6 அடி தாங்க. சின்ன சின்ன ஃபீல்ட்லேயே அழகாக திரும்பி வருங்க. இந்த வீல் பேஸ் பார்த்திங்கன்னா ஜாண்டியரில் இருக்குங்க. ஜாண்டியர் டிராக்டர் அதிகமாக விரும்புகிற காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா டர்னிங் ரேடியஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே சேம் டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்டேரிங் பம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தை கொடுத்துருப்பாங்க, நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சில் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி ஆக்சிலுங்க. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ன அட்டாச்மெண்ட் போட்டாலும் இந்த லோடு வந்து நல்லா தாங்குங்க. இது வந்து ஃபுல்லி சீல்டு பெவல் கீர் ஆக்சில்னு சொல்லுவாங்க. சேறு சகதியிலெல்லாம் யூஸ் பண்ணலாம், தண்ணி எதுவும் உள்ளே போகாது. எல்லா மெக்கானிசமும் பார்த்திங்கன்னா உள்ளே சீல்டாக கொடுத்துருப்பாங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் சைடிலிருந்து பார்த்துங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த டிராக்டரில் நல்லா இருக்குங்க. அந்த 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் எல்லாம் மெக்கானிசம் எல்லாமே மேலே வச்சு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வந்து மேக்ஸிமம் வராதுங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இந்த பவர் ஸ்டேரிங் பம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் டிராக்டர் வச்சுக்கிறீங்க. மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் 8x18ங்கிற டயர் வருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 13 சைஸ் டயரோட வருதுங்க. இந்த மாதிரி டயர் ஆப்ஷனோட வரும். பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க.
அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸுங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துக்கிறாங்க. பூமிபுத்ரா சர்பஞ்சை விடாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சீட்டுமே ஒரு கம்ஃபர்ட்டான சீட் வந்து கொடுத்துக்கிறாங்க. கீர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சைடில் வந்துடும். டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. இதில் டீசல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக கொடுத்துக்கிறாங்க, சென்டரில் வரும். இதை மட்டும் கொஞ்சம் சைடில் கொடுத்துன்னு தான் நல்லா இருந்திருக்குங்க. டீசல் அடிக்கிறக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து கன்சோல் ஒர்க்குங்க. கன்சோல் ஒர்க் பார்த்தீங்கன்னா யுவோ சீரீஸ்லேருந்தே நீட்டாக வந்துருச்சுங்க. இதில் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிடிஓவுக்கான சென்சாரு, சர்வீஸ் அலாட்டு, நியூட்ரலு, பார்க்கிங் பிரேக்கு, பேட்ரி, 4 வீலரை ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, இன்ஜின் ஆயில் ப்ரெஷருங்க, டெம்பரேச்சரு, ஏர் ஃபில்ட்ருக்கு, அப்புறம் இன்ஜின் மெயின் சென்சாரு, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. செக் சென்சார், அலர்ட் சென்சாரு, கிளச்சுக்கான சென்சார், இந்த மாதிரி நிறைய சென்சார் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து என்ன கண்டிஷனில் ஓடுதுங்கிறத ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சென்சார்ஸ் வந்து நிறைய கொடுத்துக்கிறாங்க. இதனால் நீங்கள் டிராக்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது, எந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. மஹேந்திராவோட லோகோவோட வருங்க. ஹேண்ட் ரேசிங் இருக்குங்க. லைட்டிங் கண்ட்ரோலு, ஹார்னு, இண்டிகேட்டரோட வருங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைட் வந்து கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி வந்து ரியர் ஒர்க்கிங் லேம்ப் வந்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே இருக்குங்க. கீ பேரல் இங்கே வரும். இக்னிஷன் கட் ஆஃபுங்க. ஹசார்ட் சுவிட்சு, மொபைல் ஃபோன் ஹோல்டரு, சார்ஜிங் போட்டு இதெல்லாமே வருங்க. இதெல்லாமே கொடுத்துக்கிறாங்க. நீட்டாக இருக்கும். ஆப்ரேட்டரை உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டான ஒரு பொசிஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் சீட்டுமே முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டரோட ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரிங்க. நல்லா ஹைட்டாக இருக்குது. ஃபீல்டு வியூ வந்து நல்லா இருக்குங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இதில் கிளச் பிரேக் பார்த்தீங்கன்னா பெடல் வந்து புஷ் பெடல் டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. பிரேக் வந்து நல்லா இருக்குதுங்க. ஸ்மூத்னஸாக இருக்குது பிரேக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. கிளச்சுமே பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளச் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து மெயின் கிளச்சுங்க. பிடிஏ கிளச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதுவுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த மாதிரி டபுள் கிளச் வருங்க கிளச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் லிமிட்ஸ் பிரேக்குங்க. பார்க்கிங் பிரேக்கோட வருங்க. பார்க்கிங் பிரேக் இங்கே கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கடுத்து கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 12 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. 12 ஃபார்வேர்டு, 3 ரிவர்ஸ், 15 ஸ்பீடு கியர் பாக்ஸுங்க. லோ, மீடியம், ஹை. இவோவில் நீங்கள் என்ன மாடல் எடுத்தாலும் லோ ஹெச்பியிலிருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும் இந்த கீர் ஆப்ஷன் வரதுனால பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு சூப்பராக கவரேஜ் வந்து கொடுக்க முடியுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அட்வான்ஸாக வரக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸும் நாங்கள் போட்டு யூஸ் பண்ண போகிறோங்க. பிடிஓலேயே எங்களுக்கு அட்வான்ஸான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து போட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குங்க. டிராக்டர் வந்து என்ன கியரில் என்ன இம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறப்பா இருக்கட்டும், கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறக்கு, ஹாலேஜ் யூஸ் பண்ணுறக்கு என்ன கியரில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு சார்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க. கியர் பாக்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஃபுல்லி கான்ஸ்டன்ட்னஸ் கியர் பாக்ஸு நல்லா ஃப்ரீயாக எங்கேஜ் ஆகுது. நாய்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ அந்த வகையில் நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கீரு ரிவர்ஸ் கீரு நேராக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்வேர்ட் ரிவர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸுங்க. லிவர் பார்த்தீங்கன்னா பொசிஷன் லிவர், டிராஃப்ட் லிவர் கொடுத்துக்கிறாங்க. யுவோ டிராக்டரில் ஹைட்ராலிக் சென்சிங் வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். என்ன பொசிஷனில் வச்சா சென்சிங் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. பொசிஷன் லிவர் 2 லிவருமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீனஸ் இருக்குது லிவரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிடிஓ லிவர் இங்கே கொடுத்துக்கிறாங்க. 540 எக்கனாமி எம்எஸ்பிடிஓக்கான செலெக்ஷன் இங்கே இருக்குங்க. இது வந்து டைரக்ட் பிடிஓங்க, நியூட்ரலுங்க, அப்புறம் பின்னாடி எம்எஸ்பிடிஓங்க. 4 வீலர் ஆன் ஆஃப் இங்கே இருக்குங்க. இதெல்லாமே வச்சு கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா டிஆர்சி வால்வ் வந்துருங்க. இதுவுமே உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. சீட் பாருங்கள். பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகுங்க. நல்லா ஒரு வியூ வந்து கிடைக்கும். மட்கார்ட் டிசைனுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துக்கிறாங்க. டயருக்கும் மட்கார்டுக்கும் கேப்பும் நல்லா கொடுத்துக்கிறாங்க.
அதுக்கடுத்து மகேந்திரா டிராக்டரில் இந்த யுவோ டிராக்டரில் கேட்குற எல்லாருமே கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் லிங்க் பார்த்தீங்கன்னா கை செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், மகேந்திராவில் நோவா சீரீஸில் வர மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் மகேந்திரா சைடில் அப்டேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. 4 wheel drive ஓட்டுறப்ப என்னென்னாங்க, இந்த டிராக்டர் வந்து ஃப்ரண்ட் லிஃப்ட்டே ஆகிறது இல்லைங்க. தலைமாரெல்லாம் திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகுதுங்களா, இது வந்து பெண்ட் ஆகிருதுங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைடில் அப்டேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. டாப்லிங்குமே நிறைய பேர் வந்து ஹெவியாக கேட்குறாங்க, கொஞ்சம் லென்த்தாக ஹெவியாக. இந்த பாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வந்து டிராக்டர்லேருந்து பின்னாடி இருக்கிற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்னு டிராக்டர் வச்சுருக்கிற நண்பர்கள் சொல்கிறாங்க. அதை மட்டும் அப்டேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. மற்றபடி ஸ்பெஷல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 சைடு கொடுக்குறாங்க. இப்போ வரக்கூடிய யுவோ டெக் ப்ளஸ் டிராக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அந்த மறைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கப்பொன்று கொடுத்துக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு புழுதி போய் இதில் உட்காந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லேயே டைட் ஆயிருங்க, அந்த பிரச்சனையெல்லாம் வராதுங்க. நல்லா சேஃப்டியாக ஸ்டாண்டர்டாக கொடுத்துக்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டு மர டைப்பில் கொடுத்துக்கிறாங்க, த்ரெட் டைப்பில். இதோட லென்த்து வந்து லேட்டஸ்ட் மாடலில் அதிகம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு ஃபீல்டில் பார்க்கலாங்க. அது போக ட்ரெய்லர் ரெயில் பெட் வந்துடுங்க உங்களுக்கு, அதுவுமே நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. பிடிஎஸ் சாஃப்ட் இங்கே இருக்குங்க. 540 எக்கனாமி செலெக்ஷனு. சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. கலப்பை அளவுக்கெல்லாம் கீழே போட்டு யூஸ் பண்ணுங்கள், சென்சிங் வந்து நல்லா வேலை செய்யுங்க. இது சென்சிங்காக பார்த்தீங்கன்னா மற்ற டிராக்டரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பிடிஓ யூசேஜுக்கு தனியாக ஒரு பெட் ஒன்று போட்டுக்குங்க இந்த பிளேட்டில். இதில் வந்து 2-way டிசி வராதுங்க, டிப்பிங் வால்வு மட்டும் கொடுத்துக்கிறாங்க, ஒரே ஒரு வால்வு. இதில் ஆயில் ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் ரிட்டர்ன் ஆகுங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு வால்வு மட்டும் கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் கலப்பை ரிவர்ஸ் ஃப்ளோ போடுறேங்க, வேறு ஹைட்ராலிக் சம்மந்தமான வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிஷனலாக பே பண்ணி வாங்கணுங்க. 2-way டிசி. பின்னாடி ரியரில் ஒர்க்கிங் லேம்ப் கொடுத்துக்கிறாங்க, அதுவுமே இருக்குங்க. வாட்டர் கேன் ஹோல்டர் இங்கே கொடுத்துக்கிறாங்க, இதெல்லாமே இருக்குங்க. இந்த டிராக்டர் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 லிட்டர் போகுங்க. ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 லிட்டர் மைலேஜ் வந்து போகுங்க. ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 3.25 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட டீசல் மைலேஜ் வந்து இருக்குங்க. இந்த டிராக்டரை பற்றின உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். டிராக்டரை பற்றி ப்ரைஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரைஸ் வரும், ஏன்னா ஏரியா பொறுத்து வந்து ப்ரைஸ் மாறுதுங்க. நான் ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி சொன்னால் அது வந்து ஏரியாவுக்கு ஏரியா கொஞ்சம் சங்கடமாகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன விலை நிலவரம் அப்படிங்கிறத உங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த டிராக்டரை பற்றி கருத்துக்களை உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடிங்க இந்த டிராக்டரை வந்து ஓட்டி காமிக்கிறேங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலப்பை ஹைட்டெல்லாம் நல்லா ஹைட்டு தூக்குதுங்க. என்ன கலப்பை மாட்டினீங்கனாலும் உங்களுக்கு பொலி வரப்பெல்லாம் ஏறி இறங்குறப்போ அந்த ஹைட்டு தூக்குற கம்ப்ளைண்ட் இல்லைங்க. ஹைட் நல்லா தூக்குது, கலப்பை வந்து பொலி வரப்பெல்லாம் முட்டி நிற்காதுங்க. பிரேக் நல்லா இருக்குதுங்க. இது வந்து லோ ஃபர்ஸ்ட் கீருங்க. செகண்ட் கீருங்க. இது வந்து தேர்ட் கீருங்க. இது லோவில் ரிவர்ஸ் கீருங்க. வண்டி மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கியருமே நல்லா ஃப்ரீயாக எங்கேஜ் ஆகுதுங்க. கியரை பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸ் நல்லா இருக்குது. ஃப்ரீனஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்குமே நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சௌகரியமாக கொடுத்துக்கிறாங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.